யாருக்காவது வெயிட் லாஸ் பண்ணணும் ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவேஷன் வேணும்னா ஸ்ட்ரைட்டாக இந்த ஜுடியோ ட்ரெண்ட்ஸ் இப்படி மாதிரி கடைங்களுக்கு போயிடுங்க. அங்கே இருக்கிற ட்ரெண்டியான டாப்ஸு, ஃபேஷனபிளான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்கு மோட்டிவேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நம்மளால் போட முடியலையேன்னு சொல்லிட்டு நானும் அப்படி தான் ஒரு முறை மோட்டிவேட் ஆகிட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு சைலண்ட் ஆகிடுவேன். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறது இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எல்லாமே நம்ம மனசை பொறுத்து தான். காலையிலையும் வெயிட் லாஸ் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணி வெண்டைக்காய்லாம் வாங்கிட்டு வந்தேன். பட் என்னால் இருக்கவே முடியல. 11 மணிக்கு காஃபியை குடிச்சிட்டு வெயிட் லாஸ்க்கு நாமத்தை போட்டாச்சு. இந்த சின்ன வயசுலலாம் இந்த வெயிட் லாஸ் வெயிட் கெயின்னு என்னன்னே தெரியாது. எங்கள் அம்மாலாம் இந்த சாட்டர்டே சண்டே ஆனால் ஊரில் 100 நாள் வேலைன்னு சொல்லிட்டு சும்மா என்னத்துக்கு வீட்டிலன்னு போவாங்க. அப்போ நல்லா ஒரு குண்டா சோறு ஆக்கி வச்சுட்டு போவாங்க. நான் போயிட்டு 1 மணி நேரம் விளையாடிட்டு வருவேன், சாப்பிட்டுடுவேன். வீட்டுக்கு வந்தோடனே அம்மா கிட்ட அக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா பாப்பா ஒரு குண்டா சோறு சாப்பிட்டாமான்னு சொல்லுவாங்க. அம்மா அப்படியெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போல்லாம் அந்த ஒரு இதே இருக்காது எனக்கு. நான் குண்டு ஒல்லி அப்படியெல்லாம் இல்லை. ஏதோ ஜாலியாக சிட்டுக்குருவி மாதிரி சுற்றின்னு இருந்த காலம். பட் இப்போ தான் இவ்வளோ கிலோ அவ்வளோ கிலோ, இதை சாப்பிட்டா வெயிட்டு இதை சாப்பிட்டா வெயிட்டுன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. இந்த வெண்டைக்காய் குழம்பு பற்றி கேட்டிங்கன்னா மேபி சொல்லலாம்.